எதுக்கு போகிறோம்னா விக்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஃப்ளைட்டு, வேனு, ஃபேரி, பஸ்ஸு, அப்போ தான் நம்ம ஹோட்டல்லே போய் சேரணும். ஏன்னா பொராக்கிக்கு வந்து ஏர்போர்ட் இல்லை. இதுதான் பொராக்கே கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளும் அந்த ஐலண்டில். ஆமாம், எவ்வளோ குட்டி ஏர்போர்ட்டுங்க இங்கே பாருங்க. உள்ள வந்தோடனே பேக்கேஜுங்க. நம்ம வந்து க்ளூக்கில் வந்துட்டு இந்த பேக்கேஜ் வந்து புக் பண்ணியிருக்கோம். என்னன்னா இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பொராக்கேக்கு போகிறது. சொந்தமாக செய்கிறத விட இது சீப்பு. எப்பயுமே இந்தமாரி எடுக்கிறத விட சொந்தமாக செய்கிறதா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இது ஒரு பூல் இன்னும் இருக்கா? ஓ, அது எனக்கு தெரியாது. பீச் பாருங்க அங்கே தெரியுதா? அதனால நம்ம கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆரம்பிக்கலாம் இப்படி. நான் ஆக்சுவலி இந்த கொக்கனட் ட்ரீஸ் இருக்கிற மாதிரி பீச் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இங்கே இருக்குங்க. பார்த்தீங்களா பொராக்கே ஐலண்ட் கேக்கு. குட் மார்னிங் காய்ஸ். நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்க்குறீங்களா? காலையிலே இஷ்டம். மணி பார்த்தீங்கன்னா 6:30. ஆனால் ஒரு விஷயத்த காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், மணி 10 மாதிரி இருக்கே. நாங்கள் நேற்று வந்து எங்கே இருந்தோம்? செபு சிட்டியில் இருந்தோம்ல, ஒன் சென்ட்ரல் ஹோட்டலில். அதை உங்களுக்கு முதல் நாள் காட்டினேனே. அந்த ஹோட்டலில் நேற்று நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு, உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. ஸோ செக் அவுட் பண்ணிட்டு இங்கே செபு ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் வந்து தங்கியிருந்தோம். இதுதான் அந்த ஹோட்டல். ரொம்ப கேவலமாக வச்சுருப்போம். ஸோ ஏன்னா இப்போ செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிட்டு இப்போ எங்கே போக போகிறோன்னா, அதான் சொன்னேன் இங்கே வந்து ஒரு 7,000 ஐலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அதில் ஒரு ஐலண்டுக்கு தான் போக போகிறோம். அதுவும் ஃப்ளைட்டில் போக போகிறோம். எந்த ஐலண்ட் சொல்லிடலாமா? நம்ம பொராக்கேக்கு போக போகிறோம். இது ஏதோ வெளியூர் பேர் இருக்குல்ல, எங்களுக்கு அப்படிதான் லைட்டாக. எதுக்கு போகிறோம்னா விக்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அங்கே நம்ம ஒரு சூப்பரான ஹோட்டல்லாம் புக் பண்ணியிருக்கோம் பீச் ஃப்ரண்ட்டில். இது வரைக்கும் நாங்கள் எங்கெங்கேயோ போய் பீச் ஃப்ரண்ட் ஹோட்டல்னு கேட்போம். ஆனால் என்ன, எங்களுக்கு எப்பயுமே தள்ளி தான் கிடைக்கும். அப்படியே பீச்சில் கால் வச்சோன்னே இப்படி போகிற மாரி கிடைக்காது. இந்த ஹோட்டலாச்சும் அப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அங்கே வந்து நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம்? 6 days 5 night இருக்க போகிறோம் பொராக்கேல. அப்புறம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 9:30 மணிக்கு. டொமெஸ்டிக்னால 2 hour மணிக்கு ஏர்போர்ட்டில் இருந்தால் போதும். 7:30 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும். இப்போ மணி 6:30, இன்னும் ஒரு ஹவருக்கு. கிளம்பி போகும்போது திருப்பியும் கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பாத மணிக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். இந்த ஹோட்டல்லையும் நம்மளுக்கு பைபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. செம்மங்க. நான் நினச்ச பக்கத்தில் ஃபிலிப்பீன் வந்து இப்படி ஒரு கிறிஸ்டினிட்டி கண்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அந்த என்னது ஜம்பாத்தல்லாம் க்ராஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு. கிளம்ப போகிறோம். கீழே போய் கிராப் தான் புக் பண்ண போகிறோம். கிராப் புக் பண்ணி போக போகிறோம். அப்புறம் இன்றைக்கி நாங்கள் எப்படிலாம் போகிறோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஜேர்னியாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ளைட் எடுப்போம், ஃபெரி எடுப்போம், பஸ் எடுப்போம், வேன் எடுப்போம். ஆமாவா? பாருங்கள், போய் பொராக்கேல சேர்றதுக்கு எத்தனை விதமான டிரான்ஸ்போர்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே நாங்கள் வந்து ஃப்ளைட்டு trip.comல புக் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் ஃப்ளைட் வந்து ரொம்ப இமீடியட்டாக தான் புக் பண்ணுவோம். நீங்கள் வர போகிறீங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் புக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு மேபி சீப் ப்ரைஸ் கிடைக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் எங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் இமீடியட்டாக புக் பண்ணால். சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து எதில் போக போகிறோம்னா செபு பெசிஃபிக்கில் தான் போக போகிறோம். போகும்போது அப்புறம் அவங்க பேக்கேஜ் கொடுக்கல, 20 kilo வேறு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கினோம். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, எங்ககிட்ட ஒரு பேக் தான் இருக்குது. ஏன்னா இங்கேயும் அதுமாரி ஒரு சர்வீஸ் இருக்குங்க. பேக் எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டலில் கழட்டி விட்டு வர்றது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு டே தங்கணும்ல, அந்த ஹோட்டல்லே எங்களோட இன்னொரு பேக்கும் அப்புறம் செவிஞ்சஸ்லாம் ஜப்பானில் வாங்கியிருந்தோம்ல, அந்த செவிஞ்சஸ்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். திருப்பியும் நம்ம பொராக்கேலேருந்து செபுக்கு தான் வர போகிறோம். செபுக்கு வந்து திருப்பி அந்த ஹோட்டல் தான் தங்க போகிறோம். அதே ஹோட்டலில் நம்ம தங்கிறதுனால நம்மளுக்கு பேக்கேஜ் வந்து வச்சுக்கிறது வந்து ஃப்ரீ. 5 daysக்கு பாருங்கள், 6 daysக்கு ஃப்ரீ. ஆனால் நீங்கள் வந்து திருப்பி அந்த ஹோட்டலுக்கு வரல, பேக் மட்டும் தான் வச்சுக்க சொல்ல போகிறீங்கன்னா 200 peso ஒரு நாளைக்கு. குறவுங்க, 14 வெள்ளி தான் ஒரு நாளைக்கு கேட்குறாங்க ஃபுல் டே பேக் வச்சுக்கிறதுக்கு. ஆஹா, என்ன நினச்சிக்கிறீங்க மனசு?
அது எதுல வைக்கிறது? பேக்ல வைக்கிறதா? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஐட்டம் விட்டுட்டு வரலான்னு பண்ணிருக்கீங்க. அது இல்லைன்னா அவ்வளோதாங்க, சார்ஜும் போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆள் மட்டும்தான் பேக் மட்டும். மற்றதெல்லாம் சின்ன பேக், லேப்டாப் பேக்கு, இந்த பேக்கு. பொரக்கி வந்து ஒரு ஐலண்டுங்க, லங்காவி மாதிரி இருக்குமா, ரொம்ப ஹாப்பினிங்காக அழகா. பார்ப்போம், இங்கே நிறைய ஐலண்ட் இருக்குது அதுமாரி அழகழகா. நாங்கள் வந்து இப்போ கிராப் கார் புக் பண்ணியிருக்கோம் ஏர்போர்ட் போகிறதுக்கு. எவ்வளோன்னா 219 பெசோ. இப்போ காடி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஏர்போர்ட் வந்து ஒரு 5 கிலோமீட்டரா? 5 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் தான். ஓ 3 கிலோமீட்டர் தான். குட்டி பேக் பெட்னா. தேங்க்யூ, பாய். வர்றவான்னு நினைக்கிறேன். எங்க வந்துட்டனா? இன்னும் இல்லையா பைத்தியக்காரியா? அப்ப எதுக்கு வெளியே வந்து நின்ன? கழட்டி வைக்க போறோம். அவன் இன்னும் வராமலே வெளியே வந்து நின்றுச்சு. வெயில் வேற செமையாடி. எங்க மேக்டானல் கிட்ட சொன்னானா? மேப்பை பார்த்தே செத்துரு. இந்த வண்டி குட்டி குட்டி வண்டி அழகா இருக்குல்ல. இது இன்னொரு ட்ரை சைக்கிள். காடி வந்துருச்சுங்க. மா பின்னாடி காடி, பின்னாடி காடி. இதோ நம்ம தங்கன ஹோட்டல் பேர் வந்து விவியன் ஹோட்டல். இதுதான் அந்த ஹோட்டல். எவ்வளோ குட்டியான ஹோட்டல் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், காடி கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரத்துக்கு. கிடைக்கவே இல்லை. நல்ல வேலை கிடச்சிச்சு அப்படி இப்படின்னு. இப்போ போக வேண்டியதான் ஏர்போர்ட்டுக்கு. கரெக்டாக இருக்கும். மணி இப்போ 7:02. இங்கேருந்து எவ்வளோ நேரமா? கொஞ்சம் நேரம் தான், 15 நிமிஷமா. 7:30 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டா ஓகே. 7:10. நம்ம காடி வந்து ஏர்போர்ட்ல விட்டு போயிடுச்சுங்க. இப்போ நம்ம போய் நம்ம செக்இன் கவுண்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போக வேண்டியதான். நம்ம வந்து எந்த ஏர்போர்ட்டுக்கு போறோம்னா, இப்போ இங்கேருந்து கட்டிக்கல் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறோம். 9:20 சீக்கிரம். 9:30 கட்டிக்கலன். அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்காதான். 1லேருந்து 18 செக்இன் ஓப்பன் அந்த சைட். நாங்கள் இப்போ பேக் போகிறதுக்காக நின்றுட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. எங்களுக்கு முன்னுக்கு இன்னைக்கு சீட்டு தனியாக கிடைக்குமா இல்லை பக்கத்தில் கிடைக்குமா ஒன்றும் புரியல. பார்ப்போம். நாங்கள் செக்இன்லாம் முடிஞ்சு உள்ளே வந்துட்டோங்க. நாங்கள் வந்து கேட் 3க்கு போனோம். உள்ளே வந்துட்டோம். பேக்கும் பூந்துருச்சு. 17 நாங்கள் 20 கிலோ எடுத்தோம், 17 கிலோ போட்டுருச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து கேரி பேக்கேஜ் வந்து 3 எடுத்துகிட்டு போகிறோம். ஒன்று மாட்டியிருக்கோம், ஒன்று வந்து கீழே. இது எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கா? அங்க ஜாலிபி இருக்கு. போய் சாப்பிடலாமா என்ன? வா அப்போ அங்கே போகலாம். நம்ம கேட் இந்த சைட்டு. வா டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம். ஏன் சொல்லு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது நம்மளுக்கு டைம். அங்க ஏதோ ஒன்று இருக்கும். சவுக்கிங் தான் செஞ்சு போகிறேன். சாப்பிட போகிற சவுக்கிங்க ஜாலிபிக்கு போய் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஏன்னா பசிக்குது. இங்கே வந்து சீக்கிரமாக வரணுங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் எடுக்கிறாங்க மெல்லமா. இது மணி எத்தனை பாருங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தோம்? இப்போ 8:13 உள்ள போகிறதுக்கு. ஆமாம். நம்மளுக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? 9:35. பொறக்கை போகிறோம். பொறக்கை தண்ணி போத்தாங்க வீசுனால இப்போ வந்து நம்ம தண்ணி வாங்குறோம். எப்படி தட்டணும்?
காசு போட்டுக்கணும். காசு போட்டுருந்தோம். 50 பைசாவா? இப்போ என்ன வேணும்னா உனக்கு இது அது எடுத்துக்கலாம். 2 காசு எடு. 2 காசும் 7. செக் அவுட் பண்ணு. ஓகே. ஓ ஓகே, நம்மளுக்கு தண்ணி பத்து கிடச்சிச்சு. அதுல ஒரு ஜாலி. அதில் ஒரு ஜாலி. ஐயோ எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க நம்ம கேட் கிட்ட. நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். நம்ம பைலட் நம்மளுக்கு இன்னைக்கு வினோதம், அதனால ஜாலியாக இருக்காங்க. நம்ம இப்போ போகிறோம். ஒன் ஹவர் 5 மினிட்டா. ஸோ 9:35 ஃப்ளைட் எடுப்பாங்க. 10:40 நம்ம அங்கே போய் இறங்கிடுவோம். ஆனால் அங்கேருந்து லாங் ஜர்னிங்க. நான் சொன்னது தான், ஃப்ளைட்டு, பஸ்ஸு, ஃப்ளைட்டு, வேனு, ஃபேரி, பஸ்ஸு. அப்போ தான் நம்ம ஹோட்டல்லே போய் ஏன்னா சேரணும். பொராக்கிக்கு வந்து ஏர்போர்ட் இல்லை. ஸோ நியரஸ்டான ஏர்போர்ட் இப்போ நம்ம போகிற ஏர்போர்ட். நம்ம போகிற ஏர்போர்ட் பேர் என்ன தெரியுமா? கட்டிக்கலன். இது ஒரு புது பேராக இருக்குல்ல. அந்த ஏர்போர்ட்டுக்கு நம்ம போகிறோம். இதோ இங்கே பாருங்கள், செபு ஏர்போர்ட்னு போட்டிருக்கு. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு போட்டிருக்குங்க. எல்லாம் ஒன்று தான் போலங்க. ஆனால் இறக்கும் போது இந்த ஏர்போர்ட் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரியாது. இப்போ உள்ளுக்கு டிபார்ச்சர் பண்ணும்போது தெரியுது இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டான்னு சொல்லிட்டு. While cabin doors are closed. This is a non-smoking flight. Use of a cigarette and all smoking or vapor inhaling in retail buses is prohibited by இது பார்த்துக்கோங்க. aviation regulations. Please stop using a gadget. எங்கள் ஃப்ளைட்டில் எங்கள் சீட்டில் அது எப்படி எடிக்க Powered by lithium battery or charger. ஏறிட்டோம். செப்புக்கு ஒரு பாய் சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். செப்பு சிட்டி பாடுங்க எப்படி இருக்குது. நம்ம வந்துட்டோங்க கட்டிக்கிலனுக்கு. ஒரு குட்டி ஐலண்ட் காட்டினல, அதுதான் பொராக்கி ஐலண்ட். அவ்வளோ குட்டியாக தான் இருக்கு பொராக்கி. வா அம்மா, என்னம்மா தண்ணி இந்த கலர்ல இருக்கு? தண்ணி வரத்துல லேண்டிங். பச்சியா அங்க பாரு, லாண்டுகிட்டு இருக்காங்க. பேசலீங்க. பயமா இருக்கு. அங்க பாரு எவ்வளவு பேர் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு. பீச் வைப் வந்துச்சு கைஸ். இதோ அது தெரியுது இல்ல, அதான் பொறக்கே. பாருங்க எல்லாம் விளையாண்டுக்கிட்டுங்க. எவ்வளவு மெஸ்ஸியா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் புராக்கே கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளும் அந்த ஐலண்ட்ல. ஆமா, 5 நாளைக்கு இருக்க போறோம். 5 நைட் தங்க போறோம் அந்த ஐலண்ட்ல.
செமையா இருக்குமா? தண்ணி மேல இருக்கிற மாதிரியே போயிட்டு ஆமா. லேண்ட் அப்புறம் வெல்கம் டு கட்டிக்கிலேட். அப்போ செம்மங்க. ஏர்போர்ட் எவ்வளவு கிட்ட தண்ணி இருந்துச்சு பாருங்க. என்ன இந்த கண்ணாடி? நெக்ஸ்ட் டைம் Just landed. For your safety and comfort, please remain seated with your seatbelts fastened until the captain turns off the fasten seatbelt sign. சீக்கிரமா வந்துடுமா? ஐயோ, முன்னுக்கு போடுங்க. தண்ணி கலர் பச்சையா இருக்கு. இவ்வளவு கிட்ட ஒரு ஏர்போர்ட் பார்த்ததே செம்மையா இருக்கு. தேங்க்யூ. It was truly a pleasure having you all aboard, and we do hope to செம்மையா fly with you இருக்குங்க. more in the future. Once again, thank you everyone for flying Cebu Pacific. கட்டக்கிலேட் ஏர்போர்ட். நம்ம இங்க தான் போறோம். It's a serious சவுத் matter. வெஸ்ட் அந்த வேன் தான். எவ்வளவு குட்டி ஏர்போர்ட். எவ்வளவு குட்டி ஏர்போர்ட்டுங்க. இங்க பாருங்க. ஏர் ஏஷியா கூட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வெயில நடக்க எல்லாருக்கும் கூட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஏர் ஏஷியா. And for passengers needing special assistance such as wheelchairs, you are assigned to the plane lamp using the forward door only. Thank you. அதான் ஏர்போர்ட். அந்த குட்டி அப்ப தெரியவே இல்லை. ஏர்போர்ட்டே தெரியல. ஏர்போர்ட்டே இல்லைங்க. ஃளைட் மறைச்சிருச்சு. ஃப்ளைட்டே மறைச்சிருச்சு. ஏர்போர்ட்டே இல்ல. அப்போ பாத்துக்கோங்க, நம்ம இன்னொரு ஐலாண்ட் இருக்கும். பிலிப்பீனுக்கு வந்து நம்ம இது 3வது ஐலாண்ட். ஆனா இங்க 7000 ஐலாண்ட் இருக்கான். இப்ப இங்க இருந்து நம்ம நடந்து போனா நம்மளுக்கு கொடை கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்களா? இன்னும் இவ்வளவு தூரத்துல பக்கிங் பண்ணாங்க. எல்லாரும் ஏதோ கிட்டக்கிட்டே பக்கிங் பண்ணாங்க. இவர் மட்டும் இவ்வளவு தூரத்துக்கு போறாரு. நம்ம ஃளைட் இறங்கி நாங்க ஏர்போர்ட் இருந்தா ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் நான் உங்களுக்கு இந்த ஏர்போர்ட் பேர் காட்டுறேன். Please na lang po, bawal kasi mag-touch may mga pasahero sa labas. Sa loob na lang po. எவ்வளவு குட்டி ஏர்போர்ட் பாத்தியா? எங்கெங்க பேக் எடுக்கணும்? உள்ள வந்தோடனே பேக்கேஜுங்க. செம்ம குட்டி இது. இருக்கிறதுல குட்டிங்க. அவ்வளவுதாங்க, சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு சுத்துதான். எவ்வளவு குட்டியா ஏர்போர்ட்டுங்க. பேக் வந்துருச்சு. இப்போ போக வேண்டியதான். நம்ம வந்து குளூக்ல வந்துட்டு இந்த பேக்கேஜ் வந்து புக் பண்ணியிருக்கோம். என்னன்னா இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பொராக்கேக் போறது 2-way டிக்கெட்டு. அது எப்படின்னா இன்னைக்கும் அப்புறம் 26 நம்ம கிளம்பும் போதுக்கும் சேர்த்து 2 பேர்த்துக்கே 176 வந்துச்சு மலேசியா காசு. இதுதான் ஆக சீப்பு இப்போ நாங்கள் புக் பண்ணுது.
சொந்தமாக செய்யணுன்னா ஒரு 200 வெள்ளி வரும் 2 வேக்கு. அதையும் தாண்டி இங்கே பேக்கேஜ் வச்சுருப்பாங்க ஏர்போர்ட்லேயே. அவங்களோட எடுக்க போகிறீங்கன்னா அது வரும் 400. பார்ப்போம். நம்ம தான் சீப்பாக புக் பண்ணியிருக்கோம். அந்த சீப் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வேகமாக வேலை செய்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து க்ளூக்கில் போட்டிருக்கோங்க விண்டோ 5க்கு போகணும். இந்த இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. எவ்வளோ சின்ன நட. ஸோ நம்ம க்ளூக்கில் புக் பண்ணியிருக்கனால விண்டோ 5க்கு போகணும். இப்போ நம்ம விண்டோ 5னா பாருங்க, கவுண்டரை தான் விண்டோ 5ன்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், இங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் நம்ம பேர் போட்டு, அப்புறம் அவங்களே நம்மளுக்கு பேக்கேஜ் எடுத்துட்டு போயிடுறாங்க. செம்மல. அப்புறம் இந்த வேன்ல நம்ம ஏறி போயிட்டோம். பரவாயில்ல, நம்மள மாரி இங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க எடுத்தோமா டக்குன்னு கிளம்பிட்டோம். பாப்போம் எவ்வளவு ஃபாஸ்டா போய் சேர்றோம்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களுக்கு என்ன சொந்தமா வரப்போறது இந்த மாதிரி ட்ரை சைக்கிள் கூட ட்ரை பண்ணலாம். இதுவும் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஹெசல் ஃப்ரீயாக இருக்கணும்ட்டு ஒரு ஐடியா போச்சுருக்கோம். ஏன்னா பேக் வச்சிருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால போயிட்டு. ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்கத்தில் இருக்கு தண்ணிக்கு. இப்போ வந்து இறங்கிட்டோங்க. வந்து இது இறங்கிட்டோமா, எங்கடா அவங்க இங்க வந்து இவங்களே நம்மளுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சொந்தமா எழுத தேவையில்லை. அந்த சைடு போனீங்கன்னா சொந்தமா எழுதணும், சொந்தமா வந்தீங்கன்னா சொந்தமா எழுதணும். இப்போ வீட்டுனா வந்து நம்மளுக்கு தேவையானது எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து இங்க வந்து நீங்க காசும் கட்டணும், போட்டுக்கு காசு கட்டணும், அப்புறமேல அந்த ஃபீஸ்க்கு காசு கட்டணும், டெர்மினல் ஃபீக்கு காசு கட்டணும், எல்லாத்தையும் காசு கட்டணும். ஆனா இப்போ நம்ம அதுல இது பண்ணுவாங்க, அவங்களே நம்மளுக்கு எல்லாம் பே பண்ணிட்டாங்க, நம்ம எதுவுமே காசு கட்ட வேணாம். இப்போ வந்து நம்ம இந்த கலருக்கு வெயிட் பண்ணணும். அவங்க வந்து இப்போ பிங்க், இப்போ நம்ம இதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எதுவுமே காசு கட்டல, எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிடுச்சு 176 வெளியில போயிட்டு வர்றதுக்கு. என்ன இல்லைன்னா நம்ம இங்க வந்து தனித்தனியா பே பண்ணணும் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம குரூப்ல வந்து வாங்குறது வந்து எல்லாம் இன்க்ளூசிவ். டெர்மினல் ஃபீ, அந்த என்வாயர்மெண்டல் ஃபீ, ஓட் ஃபீ, எல்லா ஃபீயும் சுற்றுறாங்க. ஸோ நம்ம இது வந்து எந்த காசு கட்டுறதில்ல. நேராக வந்து நான் அவங்களே பேர், ஹோட்டல் பேர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவங்களே போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கலருக்கு தான் நம்மளோட பர்பிள். இப்போ வந்து ப்ளூ ஓடி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எடுக்கிறது இன்னும் பெட்டர். ஏன்னா இது சீப்பும் கூட, சீப்பு. சொந்தமாக செய்கிறத விட இது சீப்பு. எப்பயுமே இந்த மாதிரி எடுக்கிறத விட சொந்தமாக செய்யறதா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இப்போ அது எக்ஸ்பென்சிவ், இது சீப்பு. அதனால நாங்கள் இது எடுத்துக்கிட்டோம். க்ளூக்ல டிஸ்கவுண்ட் இருந்ததுனால. All guests with a purple boarding pass, your boat is ready. ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணும். ஆனால் போகலான்னு சொல்லிட்டாங்க. எப்படி போடுமா? நம்மளுக்காக போய் சீட் நம்பர்லாம் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவுமே செய்வாங்க, சில பேர் நின்னா போதும், அவங்க நம்மள வச்சு செஞ்சிருவாங்க.
excuse me, don't lose your sticker because other Southwest staff waiting other side. Okay. The one who bring it to the head and Chris staff. Okay. Yeah. Same meet. Same yung mga balian. ரொம்ப ஜாலியாக இருக்கா? அது குட்டி இருக்கு அது போட்டு. ஆஹா. இப்போ போய்கிட்டு இருக்கோங்க. போட் ரொம்ப குட்டியாக இருக்கு. ஆனால் சீட் நம்பர் மட்டும் 62 63 போட்டுருக்கு. அதான் இங்க எல்லாமே கியூட்டா இருக்கு. செம்ம க்யூட்டாக இருக்குங்க. நிறைய விஷயம் செய்ய போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சே ஆகணும். பறக்கிறோம். ஆனால் செம்மங்க. ஏன்னா ஒரு ஆள் கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மள எப்படி போகணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. Just take care. Yan na kayo. நம்ம போட்டு ஆமா போட்டு கிளம்பிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த ஐலண்ட் போயிடுவோம். எவ்வளோ நிமிஷம்? 15 நிமிஷம். செம்மையா வேறுக்குது. ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்கோம். கண்ணாடி காத்துல. நம்ம வந்து ஹாப்பான் பஸ்ஸில் தாங்க போகிறோம். இல்லை நம்ம வந்து இப்போ இந்த பஸ்ஸில் ஏறிக்கோங்க. இது பஸ்ஸு தான். இது வந்து ஹாப்பான் பஸ். ஐயோ என்ன கருப்பேட்டனா அதுக்குள்ளேயோ தண்ணியே படலையே. என்ன இங்க இருக்கிற பஸ்லாம் பாருங்க. இப்படி வந்தீங்கன்னா இது எடுக்கலாம். பொறக்கையில் வந்து கிராப்பெல்லாம் இல்லையா, இந்த மாதிரி டாக்ஸி தான் இருக்கா. ஸோ இந்த மாதிரி டாக்ஸி தான் நம்ம எடுக்கணும். இது லாஸ்ட்டு நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டு. இப்போ போய் ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து போனோம் நம்ம ஹோட்டலுக்கு. எவ்வளோ ஈஸியா. ஆமா பஸ் வந்து இப்போ இங்கே இறக்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து நடந்து போகணும் ஒரு 6 நிமிஷம். கரெக்டா நேரா போனாலே நம்மளோட ஹோட்டல் வந்துடும். அப்படியா? ஐயா பசி வந்துச்சு. கை வேற நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டோம். இன்னைக்கு தருமா நம்ம வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் தங்க போறோம். 6 நாளைக்கு. எவ்வளோ வந்துச்சுன்னா 3100. பீச் ஃப்ரண்ட். அது எவ்வளோ பீச் ஃப்ரண்ட்னு போய் பார்த்தே ஆகணும். நான் வர வழியில பார்த்து நிறைய மசாஜ் சென்டர்ல. ஆமாவா? ஓகே ஜாலிதான். இப்படியா நேரா போனோம்? அப்போ உண்மையிலே பீச் ஃப்ரெண்ட் தான் போல. ஏன்னா இந்த ஓட்டையை பார்த்தா அப்படி இருக்கு. ஐயோ நான் இல்லாம இருக்கணும். ஆண்டவா காப்பாத்துப்பா. சந்தில போறது எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் இல்லாம இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுவேன். சந்துக்கும் நம்ம ஹோட்டலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமாங்க. என்னடா சந்தில போய்கிட்டு இருக்கணும்னு நினச்சிக்காதீங்க. 5 ஸ்டார்னு சொல்லிட்டு சந்தில போறோன்னே. ஆமா
மெச்சிடாத உள்ள உழுதுற போல லோபக்குனி. ஆனால் பேக் இல்லாமல் இந்த ரோட்டில் நடக்கிறதுனா ரொம்ப ஈஸி தாங்க. பேக்கோடு நடந்தால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெயிட் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ 2 பேக்கோட வெயிட்டு ஒரு பேக்கில் வச்சுருக்கோம். ஆமாம், நான் தான் சுமந்துக்கிட்டேன். அதுவும் முன்னுக்கு இருக்கு லேப்டாப் பேக் இருக்கா, ஐயோ செத்துலாம் போல. செம்ம வெயிட்டாக இருக்கு. இன்னும் போகணும். ஐயோ யா தேங்க்யூ. இப்பயே நம்ம கிட்ட டூர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னோம் அப்புறம் மேல வரோன்னு. ஓகே லேட்டர். Okay, okay. See you. Okay, see you. இவர் என்ன துரத்திட்டு பின்னாடி வர்றாரு. பீச் ஃப்ரெண்டு தாங்க. இங்கே பாருங்க பீச்சு. நம்ம ஹோட்டல் இங்கே தான் எங்கேயோ இருக்கு போல. எப்பா முள்ளடா சாமி போயிரு எங்களை விட்டு. நிற்கணுமா கொஞ்சம் மெல்லுமா போமா. பீச் அங்கே இருக்கானா உங்களுக்கு தெரில, வெள்ளையாக தருது. நாங்கள் இங்கே இருக்கோம். இங்கே செக்யூரிட்டி கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாரு. யாரோ வருவாங்களா கூட்டிகிட்டு போவா. பாருங்க எவ்வளோ ராஜ மரியாதை. முள்ளங்க சத்தியமாக முள்ள. யா ஓகே தேங்க்யூ. ஓகே பரவாயில்ல. அவரை நம்ம பேக்கை தூக்கிக்கிறேன்னு சொன்னார். சரி சின்ன பேக்கை தூக்கிக்கோ சொல்லிட்டு விட்டேன். அட்லீஸ்ட் கை இதாக இருக்கும்ல கோசமா. அப்போ கேமரா பிடிச்சிக்கலாம். கை கோசமாக இருக்கு. கொய் என்னமோ ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் ஃபுல் பாருங்க. ஆமா அவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நம்மளும் பின்னாடி போய் இடிக்கும். நான் இந்த பேக்கை மாட்டி வளைஞ்சிரும் போட, முதுகெலும்புலாம் உடஞ்சிரும் போட. ஸோ ஒரு நாளைக்கு இந்த ரூம் வந்து எவ்வளோன்னா ஒரு 650 வருதுங்க. ஆனால் ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். 650 புக் பண்ணியிருப்பான். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்ப்போம். ஒரு டூர் கைட் வேறு நம்மளை பார்த்துட்டான். இதோட பாருங்க நம்ம மூஞ்சை தேடி வந்துக்கிட்டே இருப்போம் பார்த்துட்டு. கொஞ்ச நேரம் தேட விட்டாலாச்சும் பரவாயில்ல, போய் பார்க்கலாம் திங்ஸை. முடியாது போல, எவ்வளோ உள்ளா இருக்கு. ஹலோ நம்ம 10:40க்கு வந்து ஏர்போர்ட்டில் சேர்ந்தோமா. மணி இப்போ பாருங்கள் 12:40 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 hours நம்ம ஜேர்னி எடுத்துச்சு அங்கே ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு. பட் ஆனால் எந்த இடத்துலையுமே வெயிட்டிங் டைம்லாம் இல்லை. ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்தோம். எல்லா இடத்துலையுமே ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம கட்டண காசு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கு ஒரு ஆளுக்கு வந்து 43 வெளி தான். ஸோ 2 வேக்கு ஒரு ஆளுக்கு வந்து 86 வெளி. 2 பேத்துக்கு சேர்த்து 176 வெளி வந்துச்சு. குறவு இல்லை, செம்மச்சிப்புங்க. மற்ற இடத்துல நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், சொன்ன நம்ப மாட்டீங்க. இதை விட விலை கூடியாக தான் இருக்கும். இப்போதைக்கு நாங்கள் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிடுவோம். நீங்கள் வந்து டிபாசிட் வந்து எவ்வளோ கட்டணும் தெரியுமா? 10,000 கட்டணுமா. நம்ம ஊர் காசுக்கு வந்து 760 வெளியே வரும். அங்கே செஞ்சோம் தெரியுமா அந்த சின்ன ஹோட்டலில் அந்த வெட்டு அயன் பாக்ஸ் வச்சு சூடாக்கிக்கணும். அதுக்கு 1000 தான் கேட்டாங்க. இங்கெல்லாம் வச்சோம் சீலாப்பா அவள் தான். இங்கே 10,000 பிடிக்கிட்டு போயிடுவாங்க. 700 வெளி. அங்கே 76 வெளி தான் கேட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து செக்இன் பண்ணிட்டோம். பட் ஆனால் ரூம் இன்னும் கொடுக்கல. 3 மணிக்கு தான் ரூம் கொடுப்பாங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ட்ரிங்க் வேறு கொடுத்துருக்காங்க. நம்ம தங்குற ஹோட்டல் பேர் வந்து
ஹெனான் கிறிஸ்டல் சாண்ட்ஸ் ரிசார்ட். இது பார்த்தீங்களே ஃப்ளைட்டில் அங்கே போட்டுருந்துச்சா, அந்த ஹோட்டல் தாங்க நாங்கள் தங்குறோம். ரொம்ப நாள் ஆசை இந்தமாரி பீச் ஓரத்தில் பெரிய ஹோட்டல் தங்கணும்னு சொல்லிட்டு. அது இங்கே தான் நடந்துச்சு. சீப்பாக வந்துச்சு. 3005 நைட் ஓகே தான். ஏன்னா லாஸ்ட் டைம் என் பர்த்டேக்கு சிங்கப்பூருக்கு போகும்போது 3001 நைட்டு கட்டணும் சந்தோஷ் ஐலண்டில். அது கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு தான். இப்போ போய் நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் குடிப்போம். ஏன்னா ரொம்ப பசிக்குது வேறு. 3 மணின்னு சொல்லிட்டாங்க வேறு. இப்போ தான் மணி 12:40. அதனால நம்ம போயிட்டு ஏதாச்சும் தேடுவோம். போயிட்டு என்ன தேட முடியும். ஆனால் செம்மையாக இருக்குங்க. ஏதோ இதான் ஹோட்டலோட பூல். எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இது ஒரு பூல் இன்னும் இருக்கா? ஓ அது எனக்கு தெரியாது. பீச் பாருங்க அங்கே தெரியுதா? ஓ ஸ்கை பூல் வேறு இருக்காங்க. இது ஆமாம் இங்கேதான். சரி என்ன ட்ரிங்க்? ஹலோ அப்படியே நம்ம போய் பீச்செல்லாம் போய் பார்ப்போங்க. போய் எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. நாளைக்கு வீக்னா பர்த்டே, நம்ம என்ன செய்ய முடியுதோ செய்யலாம். இன்னைக்கு நைட் ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணிக்கணும். எங்கேயாச்சும் போய் நல்லா சாப்பிட்லாம். அது மாதிரி திங்ஸ் எல்லாம் செய்யலாம். வாட்டர் ஆக்டிவிட்டி எங்களுக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசை. இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம். நிறைய ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம். ட்ரை பண்ணலாம். ஆளியில போல இதோ வெளியே உட்காந்து குடிக்கலாம் போல. இங்க ரொம்ப இருக்கே. அங்க உட்காரலாமா? சரி இங்கே உட்காரலாம். என்ன இருக்குண்ணா? சாப்பிட்டாதான் கிடைக்குமா? ஹோட்டல்ல ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் கொடுத்துருங்க. கேட்டாச்சும் பரவாயில்ல. குடிப்படா குடிக்க மாட்டேன். இது ஏதோ கியூக்கம்பர் ஜூஸ் ஆக. நீ குடி. அதை கழட்டிடு. ஆமா நல்லா அழகா தான் கொடுத்துருக்காங்க. இல்ல சொல்ல. ஆனா குடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். குடிக்காத மாதிரி கொடுத்தா எப்படிங்க? ஆனா பாத்தீங்கன்னா பின்னாடி பீச் இருக்கு. செம்மையா இருக்குல்ல? எனக்கு இப்ப அது மட்டும் தான் இருக்கு. என்ன இங்க ஒருத்த ஆக்டிவிட்டி கொடுத்து சாவடிச்சுக்கிட்டு இருக்காது. திருப்பி புடிச்சிட்டாங்க. முடியல வேற யாரும் கிடைக்கலடா. நம்ம இங்க வந்தது எதுக்காக? விக்கினா பர்த்டேக்காக. வயசான கிழவிக்கு ஒரு பர்த்டே. 32 வயசு ஆக போகுது. இப்படி சொல்லிட்டிய. அதனால நம்ம கேக் ஆர்டர் பண்ணிருக்கோம். ஆரம்பிக்கலாம் இப்படி. இன்னும் ராத்திரி நம்ம போய் வேற எங்காச்சும் சாப்பிடலாமா? சரிம்மா வாமா குடிமா. எனக்கு வேணாமா. அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. கம்பெனி இருக்கு. சும்மா டேஸ்ட் இருக்கு. டேஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ உண்மையா சாப்பிட போறோம். இப்போ சும்மா கேக் தான் சாப்பிட்டோம். இருந்தாலும் மட்டும் கிரின்னு சுத்துது. போயிட்டு உண்மையா சாப்பிடணும். ஏதாச்சும் சாப்பாடு இருக்கான்னு போய் தேடும். அப்புறம் நம்ம நாளைக்குலேருந்து ஏதாச்சும் ஆக்டிவிட்டி செய்ய போறோம்ல, அந்த ஆக்டிவிட்டிக்கெல்லாம் போய் தேடுவோம். பக்கத்துல ஒருத்தர் நெய்யி நீங்க சாப்பிடலாம். Thanks. Yeah. For how long will it take? Okay. Where you from? Malaysia. It's first time here in the island? Yeah, first time. You're a blogger? Yeah. Say hi. Welcome here. So, எல்லாரும் தண்ணியில வெயில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? நான் ஆக்சுவலி இந்த கொக்கனட் ட்ரீஸ் இருக்கிற மாதிரி பீச் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இங்கே இருக்குங்க. இப்படியே நடந்து போகணும் போல. இது ரயில் இருந்து இப்படி போனால் அப்படியே போகணும். அவங்க மேலே பாருங்களேன். விண்மில்ஸ். விண்மில்ஸ் போட்டு நம்ம இன்னும் கிட்டேயே பார்த்ததில்ல. ஐயோ பின்னாடியே வரோம். பின்னாடி வரான் பார்த்தீங்கன்னா கடுப்பா இருக்கு. ஏன்தான் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்கன்னே தெரில. சும்மா நையின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்டா தானே நம்ம போய் ஏதாச்சும் பார்க்க முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எதாச்சும் சொல்லிக்கிட்டு பக்கத்தில் நின்று கட்டுனா இப்போ நம்மளும் கட்டிடுவோம். கட்ட மாட்டோம். இந்த வாட்டி மாட்டுறதா இல்லை. அங்கே பேர் அந்த ரெட் கோகனட்டு.
இங்கே தான் இருக்கு, அதான் சொன்னேன் அது இங்கே தான் இருக்கு நீ. ஆனால் பரவாயில்ல, நம்ம ஹோட்டல் இன்னும் நல்லா இருக்கு. செம்ம ஹோட்டலுங்க இந்த வாட்டி. நீ சந்தோஷமா இருக்கியாம்மா? நான் சூப்பராக இருக்கேன். ஆமாவா? 5 நாளைக்கு கூட பீஸாக சுற்றலாம். ஆமாம், ஜாலியாக வா, அப்படியே உள்ளுக்கு வெளியே போகலாம். போங்க. நம்மளுக்கு ரூம்பு கிடச்சிருச்சு. 5:06 மணி, இப்போ 2:50ங்க. ரூம்பு கிடச்சிச்சு. இப்போ ரூமுக்கு போகும்போது சட்டை மாற்றணும். எப்போ கொஞ்ச நேரம் போய் நடந்துட்டு வந்தோம் இந்த சட்டையோட கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தோம். ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. உடம்போட ஒட்டிக்கிச்சு வேறு வல்லமே, அதனால முடியல. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு போய்கிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு இதெல்லாம் கொடுக்குறாமே சர்வீஸ். 5:06 கூட்டிகிட்டு போகிறாரு. ஹலோ, நம்மளை மொதல் போக சொன்னார் அவர். அப்புறம் வரலாம், ஏன்னா ஆள் இருக்கவங்க அவரால் போக முடியாது. அதனால அவர் விட்டோம். நம்ம போவோம், ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரூமில் மேக்ஸிமம் எல்லாருமே நல்லதாக தான் சொல்லியிருந்தாங்க. சில பேர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்ப்போம் நம்மளுக்கு என்ன மாதிரி கிடைக்குது. என்ன கட்டு வாவ். இது என்ன லைட்டு சொந்தமாக தட்டணுமா? காட்டு போடு. வந்துடுச்சு லக்கேஜ். One card, sir. Ma'am, if you want to drinking water. உள்ளே வந்தவனே பேக் வந்து அவரே வச்சுட்டாரு. வந்தோடனே இங்கே ஏதோ ஒரு சேர் மாரி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா சப்பாத்தி கீழே வச்சுட்டு மேலே உட்காந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், கொடை கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சு இவங்க கொடையை எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் இங்கேயும் பேக் வச்சுக்கலாம். பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சேஃப் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே மிரர் இருக்குது. சாரி, மூஞ்சி ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் ரொம்ப வேர்த்துட்டோம். அப்புறம் ரூம் ஸ்லிப்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சின்ன பெல்கனி இருக்குங்க, இப்படி பார்க்கலாம். இப்படி பார்க்கலாம். அப்புறம் இங்கே ஒரு டேபிள் பாருங்கள். பெட்டு செம்மையாக இருக்குது, பார்த்தாலே நல்லா தூங்கலான்னு தோணுது. அப்புறம் இங்கே ஒரு மிரர் இருக்குது. டிவி. இந்த ஜக் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து தண்ணி வைக்கல. ஸோ முன்னுக்கு வந்து வாட்டர் டிஸ்பென்சர் வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம தண்ணி பிடிச்சிக்கணும், அதுக்கு தான் இந்த ஜக்கு. அப்புறம் ஐஸ் பெட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வந்து இது வச்சுக்கலாம், 5 நாளைக்கு தேவையானது. அப்புறம் கப்பு, காஃபி, அதெல்லாம் கேட்டல், அது அப்படி இருக்குமா. பாத்ரூம் வந்து வாவ் 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 வாவ். இது டாய்லெட்டுங்க, தண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மிரர். இங்கே பாருங்கள், டூத் ப்ரஷ், டென்டல் கிட், ஷேவிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோப்பெல்லாம், ஹேர் ட்ரையர் இருக்குது. அப்புறம் இது ஒரு ஷவர் ரூம். எங்கள் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சுடு தண்ணி வந்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம செக் பண்ணுவோம். சுடு தண்ணி வருதுன்னா மட்டும்தான் இந்த ரூம் நம்ம எடுக்கணும், இல்லைனா நம்ம வந்து வேறு ரூமுக்கு தான் போகணும். அவள் தான் ரூம் டூர். அப்புறமேல ராத்திரி நாங்கள் எங்கேயாச்சும் போனால் திருப்பி காட்டுறேன். இந்த வீடியோ இப்போ முடிக்க வேணாம், அப்புறம் ராத்திரி ஒரேடி இப்போ முடிச்சுக்கோம். இப்போதைக்கு போய் ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். ஹே காய்ஸ், என்ன புது சட்டை மாற்றிட்டோன்னு பார்க்குறீங்களா? புது சட்டை தாங்க. நாங்கள் வந்து விக்கினாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம்னா நாங்கள் 2 பேர் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் எப்பயும் போல். இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் கேக் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா? பொரக்கே ஐலண்ட் கேக்கு. சூப்பராக இருக்கா? பர்த்டேகள் 32 வயசு. ஆனால் என்ன, கேக் வாங்கும்போது கத்தி வாங்க மறந்துட்டோம். கரண்டி மட்டும் தான் இருக்குது. இப்போ அந்த கரண்டியில் தான் நம்ம வெட்டி சாப்பிட போகிறது கேக்கை. இந்த கேக்கோடையே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிபுலேருந்து கிளம்பி
இங்கே எங்கே பொரக்கேக்கு வந்திருந்தோம். அப்புறம் அந்த வந்த வழியெலாம் உங்களுக்கு காட்டியிருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் பொரக்கேக்கு வர போகிறீங்கன்னா இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சொந்தமான DIY பண்ணி கூட வரலாம். இந்த ஹோட்டல் கூட ஸ்டே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. 5 ஸ்டாரே செம்ம. எல்லாமே சூப்பர். ஆக மொத்தம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக செஞ்சது எல்லாமே ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் விக்கினாக்கு இன்னைக்கு 32 வயசு பர்த்டே. அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். பாய்.